பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு ஒரு சிறப்பு நேர்காணலுக்காக முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். 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 சாரி சார், ஜிம்ல இருக்கும்போது உங்களை தொந்தரவு பண்ணிட்டோம். ஆனா தமிழ்நாடு பட்ஜெட் குறித்து, கல்வி குறித்தான விஷயம் குறித்து உங்கள்கிட்ட பேசும்போதுதான் அது பொருத்தமா இருக்கும் அப்படின்றதுனாலதான் அந்த அவசரமான இணைப்பு. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையினுடைய பட்ஜெட் ஒரு பெரிய அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆட்சியில உச்சகட்டமாக 48,000 கோடி வரைக்கும் ஒதுக்கப்பட்டிருந்தது. படிப்படியாக உயர்ந்து கொண்டே வந்தது. 32,000 கோடியிலிருந்து 48,000 கோடி வரை உயர்ந்திருந்தது. ஆனா இப்போது அது கிட்டத்தட்ட 44,000 கோடி அளவிற்கு குறைந்திருக்கிறது. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? பொதுவாக இன்னைக்கு பட்ஜெட்ல முழுமையான உட்காந்து நான் பார்த்தேன். அசம்பிளி உள்ள போற வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் நம்ம பொறுப்போட நம்ம நடந்துக்கணும்னு தலைவர் சொல்லுவாங்க இல்லையா? தலைவர் எப்படி அவங்க வீட்டில இருந்து நாங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாமே நாட்டு மக்களுக்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா நம்மளுடைய ப்ரொஃபஷன் இந்த மாதிரி நமக்கு. ஸோ அந்த இடத்துல முழுமையாக சட்டமன்றத்தில் உட்காந்து எப்படி கேட்போமோ அந்த மாதிரி தான் முழுமையாக நாங்களும் இன்னைக்கு உட்காந்து பார்த்தோம் வீட்டில். குறிப்பாக நான் என்னுடைய டிபார்ட்மெண்ட் வரும்போது இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஆள் நான். ஸோ அந்த விதத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அறிவிக்கப்பட்டிருக்கின்ற திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோமோ அதே திட்டத்தை தான் அதில் அவங்க சொல்றாங்க. பள்ளி நிறைவு திட்டம் அப்படிங்கிறாங்க. பள்ளி நிறைவு திட்டம் இஸ் நத்திங் பட் பேராசிரியர் அன்பழகன் மேம்பாட்டு திட்டம். அந்த திட்டத்தை அவங்களுமே அதை சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் ஒவ்வொரு பட்ஜெட் செஷன் பேசும்போதும் கேள்வி நேரங்களில் பேசும்பொழுதும் நான் சொல்றது எத்தனை கிளாஸ் ரூம்ஸ் நாங்கள் கட்டி கொடுத்துருக்குறோம். எங்களுடைய இலக்கு என்பது 2027 தான் எங்களுடைய இலக்கு. அந்த 2027க்குள்ள ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூல்லையும் கிளாஸ் ரூம்ஸ் நம்ம புதுசாக நம்ம கட்டி கொடுத்துடணும். கழிவறைகள் கட்டி கொடுத்துடணும், ஏற்படுத்தி தர வேண்டும். ஆய்வகங்கள் ஏற்படுத்த சில ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்பு இருந்த ஆட்சி தான் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்கும். ஸ்கூலை ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாற்றிடுவாங்க. அதுக்கு லேப்ஸே இல்லாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் செஞ்சு 2027 நம்ம அதை நிறைவு செஞ்சிடணும் அப்படிங்கிற விதத்தில் ஆல்மோஸ்ட் நம்ம அதை நம்ம நெருங்கிட்டோம். இனிமேட்டு அவங்க என்ன செய்யறதுக்கு உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ திருப்பி திராவிட 2.0 வந்துருந்துச்சு அப்படின்னா 2027 அந்த பேராசிரியர் பயன்பாட்டு திட்டத்தை நம்ம நிறைவு செஞ்சிருப்போம். நம்ம இப்போ நான் குறிப்பாக இன்னைக்கு குறைக்கப்பட்டிருக்குதுன்னு நாம சொல்றோம். நம்ம எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர்லாம் சொல்றாங்க 2,000 கோடி வரைக்கும். அவங்க உடனே சொல்றாங்க இல்ல இவங்க 2025 2026 பட்ஜெட்லயே பாத்தீங்கன்னா 46,000 கோடி கிட்ட ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா அவங்க 42 சொச்சம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 42க்கும் இப்ப நாங்க ஒதுக்கி இருக்க 44ன்னு பாத்தீங்கன்னா 2,000 கோடி அதிகமாக நாங்க ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. பொதுவாக ஒரு பட்ஜெட் அடுத்த வருஷம் நமக்கு தேர்தல் வருது அப்படின்னா அந்த பட்ஜெட் முழுமை இந்த ஏப்ரல் நான் பண்ணி அடுத்த ஏப்ரல் வரைக்கும், இந்த மே நான் பண்ணி அடுத்த மே வரைக்கும் வருது அப்படின்னா அந்த மே வரைக்கும்கான அந்த பீரியட் ஒன்று இருக்கும். நம்ம ஃபெப்ரவரிலே நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம இன்ட்ரீம் பட்ஜெட் நம்ம தாக்கல் செஞ்சிருக்கோம். இப்ப அந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா நாங்க ப்ரொஜெக்ட் பண்ணோம். சரி இந்த வருஷத்துல இவ்வளவு டீச்சர்ஸ் நாங்க ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னு. உங்களுக்கே தெரியும் தலைவர் ஆல்மோஸ்ட் ஒரு 19,000 அரசு ஊழியர்களை 2026 ஃபெப்ருக்குள்ளார எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஆல்மோஸ்ட் இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா ஐ திங்க் மோர் தென் 12,000 டீச்சர்ஸ்க்கு மேல ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். அப்ப எப்படி ரெக்ரூட் பண்ணுவோம்னா ஒரு டிஆர்பி கேலண்டர் நாங்க அறிவிப்போம். இந்தந்த மாசத்துல இந்தந்த டீச்சர்ஸ் நாங்கள் பட்டதாரி ஆசிரியர் அப்படி எடுக்க போறோம், தொடக்க நிலை கீர்த்தனை ஆசிரியர் எடுக்க போறோம் போடுவோம். ஸோ அந்த கேலண்டர் மைண்ட்ல வச்சுட்டு ப்ரொஜெக்ஷன் நாங்கள் போடுவோம், பட்ஜெட்ல நாங்கள் போடுவோம். சம்டைம்ஸ் அது என்ன ஆகும் அப்படின்னா டிஆர்பி கேலண்டர் நாங்கள் ரிலீஸ் பண்ணி அதுக்கான எக்ஸாம்ஸ்க்காக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணி எக்ஸாம் முடிஞ்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் வழக்குக்கு போவாங்க. இந்த கேள்வி தவறாக கேட்கப்பட்டிருக்குது, இதுக்கு பதில் இப்படி வந்திருக்க கூடாது அப்படின்னு ஏதாச்சும் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா எங்களை ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எங்களுக்கு ஸ்டாப் ஆகும் எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான இந்த நீதிமன்றங்களுடைய அந்த ஒரு தலையீடு இல்லாமல் அல்லது நீதிமன்றத்தை வழக்குகள் உங்களுக்கு தெரியும். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வழக்கு மோர் தென் 13,000 வழக்குகள். ஏதாச்சும் சின்ன விஷயம்னா கூட டக்குன்னு கோர்ட்டுக்கு போயிடும். அந்த மாதிரி சென்சிட்டிவான டிபார்ட்மெண்ட் இது. ஸோ அப்போ நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி போடும்போது அதை யூட்டிலைஸ் பண்ண முடியாம போகும்போது உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இது ஏன் அப்படி பண்ணீங்க? பீயிங் ஒரு ஃபினான்ஸ் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய சார் இன்னைக்கு விளக்கம் சொல்லும்போது அதெல்லாம் ஏன் அவங்க கன்சிடர் பண்ணலை அப்படின்னு அது எனக்கு தெரியல எங்களுக்கு. அதே மாதிரி இன்ட்ரீம் பட்ஜெட் புதுசா எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சகோதரர் ராஜ்மோகன் அவர் அமைச்சர் ராஜ்மோகன் அவர் சொல்றாங்க. இன்ட்ரீம் பட்ஜெட்ல பொறுத்த வரைக்கும் புதுசா யாரும் திட்டங்களை அறிவிக்க மாட்டாங்க. ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத காட்ட முடியும். பிப்ரவரி மாதம் பண்ணும்போது எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் எப்படி வேணா வரலாம். அந்த நேரத்துக்கு ஏதாச்சும் ஒரு புது திட்டங்கள் அதுக்கு தேவையாக வரும்பொழுது
எக்ஸ்ட்ராவா நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சுக்கிறது வந்து அது தவறு கிடையாது. எல்லாமே இது எல்லா அரசாங்கமும் செய்யறது தான். பட் இந்த ரூ. 2000 கோடி ரூபாய் குறைந்ததுக்கு அவங்க நியாயம் கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிற விதத்துல அவங்க சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ. சமூக சிக்ஷா வந்து இவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கே தெரியும். தலைவர் இருக்கும் பொழுது கொள்கை ரீதியாக நாங்க வந்து சமரசத்துக்கு நாங்க ஆளாக மாட்டோம். அப்படினால தான் நான் அமைச்சரா இருக்கும்போது என்இபி சார்ந்து உங்களுக்கே தெரியும் மத யானைன்னு ஒரு புத்தகத்த ரிலீஸ் பண்ணது கூட தலைவர் பேசும்போது சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு துணிச்சல் வேணும். ஒரு பீயிங் ஒரு சிட்டிங் அமைச்சராக இருந்து ஒரு மத யானை புத்தகத்த கொண்டு எழுதுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பிகாஸ் நம்ம ஒன்றிய அரசை நாங்க பிளேம் பண்றோம். என்ன பண்றோம்னா, எங்களுக்கு என்இபி ஏன் நாங்க வேணான்னு சொல்றோம். அதோட பேக்ரவுண்ட் என்னவா இருந்திருக்குன்னு நம்ம எடுத்து சொல்றோம். அப்ப தலைவர் வந்து ஒரு கூட்டத்துல ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து கொள்கையை சமரசம் செஞ்சுக்கிட்டா நான் 10,000 கோடி கொடுத்தாலும் எனக்கு அந்த 10,000 கோடி வேணாம். அந்த 10,000 கோடி மூலமாக என்னுடைய தமிழக மக்கள நான் வந்து நான் பின்னுக்கு கொண்டு போக மாட்டேன் நானு. அதனால எனக்கு அத வந்து நாங்களே பேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான பேரிங் காஸ்ட் எவ்ரி குவார்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ரூ. 500 கோடி ஒதுக்கீடு செஞ்சு சமூக சிக்ஷா மூலமாக என்னென்ன திட்டங்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருந்ததோ, அத கொஞ்சம் கூட நிறுத்தாம, இது மாணவர்களுடைய நலன் சார்ந்து ஏறத்தாழ மோர் தென் 32,000 டீச்சர்ஸ் இந்த சமூக சிக்ஷா இதுக்கு மூலமாக மாசம் வந்து அவங்களுக்கு சம்பளம் வரக்கூடியது. இது எதுவுமே பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பேர் பண்ணிக்கிட்ட அரசு எந்த அரசு இருந்துச்சுன்னா, நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு அன்றைய முதலமைச்சராக இருந்த எங்களுடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்தான் அது இருந்தது. ஸோ இவங்க இப்ப சொல்லும்போது தேவையில்லாமல் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாம். தயவுசெய்து சொல்லுங்க நீங்க. நாங்க இந்த இதெல்லாம் நீங்க தேவையில்லாம ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. எத நாங்க தேவையில்லாம ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது, உங்களுக்காக சட்டமன்றத்துல வந்து அசெம்பிளி டயத்துல விவாதம் பண்றதுக்கு எங்க சைடுலருந்து வரும்பொழுது, ஏன் நம்முடைய முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தங்கம் தென்னரசன் கூட அதுக்கான முழு விளக்கத்தையும் அவர்கள் வழங்குவார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிலாக நான் பார்க்கிறேன் இதுல. நேற்று வந்து உங்களுடைய அரசியல் வாழ்க்கையிலுமே அது ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருந்திருக்கும் தான் நினைக்கிறேன். உங்களுடைய உற்ற நண்பர் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திமுக இளைஞரணி செயலாளர் நேற்று காலை வந்து நீதிமன்றம் சொன்னதையும் மீறி அவர் கைது செய்யப்பட்டு அதற்கப்புறம் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில வேற வழி இல்லாம விடுதலை செய்யப்பட்டார். நேற்று மாலை வந்து அவர் ரிலீஸ் ஆகி வெளியே வர்ற அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பலருக்கும் பல வகையான உணர்வுகள் ஏற்பட்டது. ஒரு நண்பரா கட்சிக்காரரா ரெண்டாவும் நீங்க அந்த நிகழ்ச்சிகளை எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரியான ஒரு பொது வாழ்க்கைக்கு அப்படின்னு நாங்க வரும்பொழுது இதெல்லாம் நாங்க வந்து எதிர்பார்க்கறதா. இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு இது நடக்கும் அப்படிங்கறத நாங்க வந்து எதிர்பார்க்கக்கூடியதான். ஆனா என்னன்னா, இப்படி ஒரு சம்பந்தமே இல்லாமல் பழி வாங்கக்கூடிய அளவிற்கான ஒரு செயலை வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா வருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது. ஏன்னா மாற்றம்னு சொன்னாங்க. பட் மாற்றம்னு சொன்னதுக்கான அர்த்தம் இதுதானா அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு தான் இருக்கின்றது. அது இல்லாம எங்களுடைய பார்ட்டி காடஸை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகளை காட்டிலும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தோட என்னடா ஆச்சு திமுக அப்படின்லாம் யார் யாரெல்லாம் கேட்டாங்களோ, அவங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி தரக்கூடிய அளவிற்கான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது. டு பி ஃப்ராங்க் அவ எந்த அர்த்தத்தை வந்து அவங்க டபுள் மீனிங் சொன்னாங்கன்னு கடைசி வரைக்கும் நாங்க சிரிச்சுக்கிறோம் நாங்க ஆக்சுவலா. அப்படிதான் அது இருந்துச்சே தவிர, நீங்க இந்திரா அந்த மாதிரி காலகட்டத்துல வந்து நீங்க வந்து ஒரு மேடை போட்டு நீங்க வந்து மீட்டிங்கே நடத்த முடியாது. நீங்க மேடை போட்டு மீட்டிங் நடக்கும்போது கீழ எவனோ ஒருத்தன் சம்மந்தம் இல்லாம கத்தி, நீங்க அது சம்மந்தம் நீங்க வேற ஏதாச்சும் நீங்க கருத்து உங்க சொல்லிட்டு இருக்கும் பொழுது, இது 2த்தையும் ஒண்ணு சேர்த்து இந்திரா மேல நான் வந்து ஒரு குற்றச்சாட்டு போடுறேன் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயமாக இருக்கும் அப்படிங்கிறது. அனைத்தையும் நேற்று அழைக்கழிக்கப்பட்டது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மோர் தென் 8 ஹவர்ஸ் வந்து ஒரு வண்டியில வச்சு அவரை கூட்டிட்டு வந்து ஒரு 1 ஹவர் வந்து அவர்கிட்ட என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறம் போலாமா, இல்ல சார் ஒரு நிமிஷம் சார் மேலாட்டுல இங்க உத்தரவு வரணும்னு சொல்லி அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அவங்க ஆச்சு. ஆனா எந்த இடத்துலயுமே எங்கெங்கெல்லாம் கைதானாங்க, ஐ திங்க் மோர் தென் 25,000 to 30,000 பேர் வந்து கைதாயிருக்கதா சொல்றாங்க த்ரூ அவுட் தமிழ்நாடுல. அவங்க எல்லாருமே சார் எங்கெல்லாம் போலீஸ் சொல்றாங்க. ஆனா சொல்றாங்க தம்பி. பட் ஆனா நாங்க போறது இல்ல. இவரு எல்ஓபி எப்ப வெளியில வராரோ அந்த ஸ்டேஷன்ல இருந்து அப்பதான் வெளில போங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் உணர்வுபூர்வமா மீண்டும் ஒரு இந்த 3 மாசத்துல வந்து இந்த தோல்வி என்பது எப்படி வந்துச்சுன்னே தெரியாம எல்லாருமே அதிர்ச்சியாக இருக்கும் பொழுது, திருப்பி வாங்கப்பா பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து அது உருவாக்கி கொடுத்துருக்கிறது. நண்பனாக பார்க்கும் பொழுது அவர் வந்து எதுக்குமே பார்த்தீங்கன்னா டக்குன்னுலாம் காம்ப்ரமைஸ் ஆகிட மாட்டார். ரொம்ப ஒரு திடமான ஒரு எதனால வந்து அவர் பல நேரத்துல நக்கல் நையாண்டி அப்படியே அவங்க தாத்தா மாதிரி நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? அது நக்கல் நையாண்டியோட மட்டும் இல்ல. அந்த உதயநிதிங்கிறது வந்து ஒரு உறுதி நிதியாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது வந்து ஒரு காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இது இருந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த புதிய அரசாங்கத்திற்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்பது, மக்கள் ஏதோ ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த வாக்களிச்சதுக்கான ஒரு வெளிப்பாட்டை நீங்க எங்க காமிச்சிருக்கணும்னா, அட்லீஸ்ட் இந்த பட்ஜெட் செஷன் ஆச்சு நீங்க காமிச்சிருந்திருக்கலாம். ஆனா பட்ஜெட் செஷன்லயும் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாரி தான் இப்ப என்னுடைய துறை சார்ந்தே பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் நாங்க என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறோமோ,
அதே தான் முழுசா நீங்க வந்து அறிவிச்சிருக்கீங்க. குறிப்பா இப்ப வந்து அதுல நீங்க சொல்லியிருக்கிறது, ஒரு அரசியல் ரீதியாக நான் சொல்லணும்னா, ஜென்சி அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து கையில எடுக்கணும். எங்க ஜென்சிங்கிறது நம்ம கைய விட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல வேண்டுமே ஜென்சின்னா எங்களுடைய சிஎம்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றதாக இருந்தாலும், விஜய் மாமான்னு சொல்லக்கூடிய குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்றதாக இருந்தாலும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவர கொண்டு வந்து நிறுத்தி அந்த ஒரு பாண்ட் அப்படியே இது நம்மள விட்டு வெளியில போயிடக்கூடாதுங்கிற மாதிரியாக சொல்லப்பட்டதாகத்தான் நவீன சைக்கிள் நாங்க தர்றோம் அப்படின்னு நீங்க பள்ளி கல்வித்துறை அந்த ஹெட்ல நீங்க பேசுறீங்க. ம். பொதுவா ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பேக்வர்ட் கிளாஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக வழங்கப்பட வேண்டிய ஒன்று. அது ஏன் நீங்க இதுல கொண்டு வந்தீங்கன்னு தெரியல. மேபி வகைப்படுத்தாம விட்டுட்டீங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல அதுல. அதுல நவீன சைக்கிள் நாங்க தர்றோம் அப்படிங்கிற மாரி நீங்க சொன்னீங்க. ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்த திராவிட இயக்கம் தான் சைக்கிள் குடுத்துச்சு. அதிலும் குறிப்பாக பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு சைக்கிள் வழங்கப்பட வேண்டும் என்று வழங்கப்பட்ட பொழுது கூட, முத்தமிழர் கலைஞர் வந்தபோது பட்டியலினத்தவர் சார்ந்திருக்கிறவங்களுக்கு சைக்கிள் வழங்குனா, இந்த சமுதாயம் இந்த சைக்கிள் ஓட்டிட்டு ஸ்கூல்ஸ் யூனிஃபார்ம் போட்டு வர பையன ஒரு ஏற்றத்தாழ்வோட பார்த்து விடக்கூடாது என்பதற்கு எல்லாத்துக்கும் சைக்கிள் குடுங்கடா அப்படின்னு சொன்னது முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான். ஸோ இப்படி நாம பார்த்து இவங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்க உதாரணத்துக்கு என்னோட டிபார்ட்மெண்ட் நான் பார்த்த டிபார்ட்மெண்ட் சார்ந்து இவங்க கொண்டு வந்த திட்டத்தை வச்சு நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ப்ளூ பிரிண்ட் நாங்க குடுத்துட்டோம். அந்த ப்ளூ பிரிண்ட்ட நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்க. நம்முடைய மாணவ செல்வங்கள் இன்னும் நிறைய சாதனைகள் படைப்பார்கள் அப்படிங்கிறத சொல்ல வந்தேன். ஏன்னா இப்ப ட்ரக்ஸ பத்திலாம் சொல்றாங்க. சே நோ டூ ட்ரக்ஸ்ன்னு சொல்லும்போது ஏற்கனவே கிளப் ஆக்டிவிட்டீஸ் நாங்க வந்து கொண்டு வந்திருக்கிறோம். பள்ளி நிறைவு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே இப்ப பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். பொது நூலகத்துக்கு வந்து வைஃபை ஃபெசிலிட்டி கொண்டு வந்தோம்னா, போர்ட்டல் மூலமாகவே வந்து நீங்க வந்து இத தெரிஞ்சுக்கலாம். நீங்க படிச்சுக்கலாம் புக்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து அத நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம லைப்ரரிஸ் சார்ந்தே நம்ம எவ்வளவு கொண்டு வந்திருப்போம் உங்களுக்கு தெரியும். மாதிரி பண்டிகைகள் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கே தெரியும். நம்ம அதுக்கு எவ்வளவு நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒவ்வொரு உதாரணத்துக்கு திருச்சி மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கடலூர் மாவட்டம் இப்படி ஒரு சில மாவட்டத்துல வந்து நம்ம புதுசா பில்டிங்க நம்ம வந்து கட்டி குடுத்து, அதுல பசங்கலாம் படிச்சுட்டு நெறைய பேர் பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்ஐடி, ஐஐடி, ஐஐஎம், நிஃப்ட், நிஃப்டம் அப்படி அந்த மாரி நெறைய இடத்துல வந்து அத்திபுத்தமா 4, 5 பேர் சேர்ந்த இடத்துல இன்னைக்கு மோர் தென் நம்மளுடைய கவர்ன்மெண்ட் இருந்தபொழுது மோர் தென் அந்த 5 வருஷத்துல மட்டும் மோர் தென் 2200, 2500 ஸ்டூடண்ட்ஸ் வந்து த்ரூ அவுட் இந்தியா ஏன் அப்ராட் கூட போய் படிக்கிற அளவிற்கான ஒரு வசதி நம்ம செஞ்சு கொடுத்தோம். இன்னைக்கு அதை நீங்க வந்து பெருந்தலைவர் காமராஜர் திட்டம் அப்படிங்கிற மாதிரி பரவாயில்ல நீங்க பண்ணிட்டு போங்க நீங்க. பட் ஆனா ஏதாவது புதுசா நீங்க கொண்டு வாங்க. நாங்க புதுசாக இது கொண்டு வரலாம் அப்படிங்கும்போது இப்போ ஒரு நவீன சைக்கிள், ஹெல்மெட் கொடுக்க போறோம், வாட்டர் பாட்டில் கொடுக்க போறோம் அப்படிங்கிறீங்க. நம்ம வந்து வாட்டர் பாட்டில் நாட் ஒன்லி 11th ஸ்டாண்டர்ட் சார்ந்து இல்ல வாட்டர் பாட்டில் நீங்க சொன்னீங்க. பட் நாங்க வந்து வாட்டர் பில் சிஸ்டம் அப்படிங்கிற சிஸ்டத்தையும் நம்ம கொண்டு வந்து சின்ன பிள்ளைங்க முதல்ல கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால அளவுல தண்ணி நீங்க குடிச்சா அது நல்லது அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லயும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே கொண்டு வந்துட்டோம். நீங்க வந்து சூப்பர் கிளீன், சூப்பர் கேம்பஸ் அப்படிங்கலாம் நீங்க ம். கொண்டு வரீங்க. இப்ப அதுவுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்தந்த ஏரியால இதுக்குன்னு அந்த கலெக்டர்ஸ் மூலமாவே பாத்தீங்கன்னா தனியாக நம் பள்ளி நம் பெருமை அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக எஸ். ஒவ்வொரு ஸ்கூலும் எப்படி இருக்க வேண்டும் என்கிற விதத்துல அதையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து நவீனமயப்படுத்த வேண்டும் என்று சொல்றீங்க. அப்புறமேட்டு புதுசாக நாங்க வந்து கரிக்குலம் வந்து நாங்க புதுசா மாற்றி அமைக்க போறோம். நாங்க வந்து பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்க போறோம். ஏற்கனவே மாற்றி அமைச்சு அதுக்கு தனியாக நாங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 1st ஸ்டாண்டர்ட் டூ 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ இது எல்லாமே நீங்க எக்ஸ்டென்ஷன் தான் கொண்டு போறீங்க. புதுசா வெரி குட். ம். ஸ்பார்க் திட்டத்தை பத்தி சொல்றீங்க. அது நம்ம தான் கொண்டு வந்திருக்கிறோம். புதிதாக என்னென்னலாம் நாங்க வந்து மாற்றி அமைக்க போறோம் பாடத்திட்டத்தில் என்னென்னலாம் நாங்க இன்க்ளூட் பண்ண போறோம் நீங்க சொன்னதே பாத்தீங்கன்னா எங்களை ஆல்ரெடி நாங்க வந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி நம்மளுடைய மாநிலத்திற்கான கல்விக் கொள்கை அதெல்லாம் நம்ம கொண்டு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நாங்க வந்து கொண்டு வர போறோம்னு அதே நீங்க அப்படியே பாடத்திட்டங்கிறீங்க. வேற இல்ல நாங்க கொண்டு வரப்போனா எங்க கொண்டு வர முடியும்? பாடத்திட்டத்தில் தான் கொண்டு வர முடியும். சோ இவங்க ம். பரவாயில்ல. நாங்க அட்லீஸ்ட் நாங்க என்னென்ன எங்க தலைவர் என்னென்னலாம் சிந்திச்சு எங்கள்ட்ட எப்படியெல்லாம் வேலை வாங்கினாங்களோ அதற்கான பலனை நம்முடைய மாணவ செல்வங்கள் அடைஞ்சா போதும் என்று நினைக்கக்கூடியவர்களாகத்தான் அதை நாங்கள் அதை பார்க்கிறோம். நாங்கள் பல திட்டங்கள் குறிப்பா பள்ளிக்கல்வித்துறைக்கு வெவ்வேறு துறைகள்ல இருந்து செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள். உதாரணத்துக்கு திறன் மேம்பாட்டுத்துறை, சமூக நீதித்துறை, இந்த துறைகளில் இருந்தெல்லாம் சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை மூலமாக எல்லாம் பல திட்டங்கள் பள்ளிக்கல்வித்துறையில செயல்படுத்தப்பட்டது. அதுல பல திட்டங்களுடைய பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கு. நான் முதல்வன் திட்டம் வந்து இப்போ திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சென்டென்ஸா அத சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போல சமீபத்துல பல மாணவர்களும் வந்து புதுமை பெண் திட்டத்தின் மூலமாகவும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாகவும் ஜூன் ஜூலை மாதங்கள்ல பலருக்கு வந்திருக்கு, சிலருக்கு வரல அப்படின்னு மாறுபட்ட கருத்துக்களை மாணவர்கள் மத்தியில வர்றதை பார்க்க முடியுது. அந்த திட்டத்தினுடைய பெயர்களும் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. கலைஞருடைய பெயர் வந்து கனவு இல்லம் திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. தாய் மாணவர் திட்டம் வந்து மறுபடியும் பொது விநியோக திட்டமாக அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக மாற்றப்பட்டு பெயர் விடப்பட்டிருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அதை பற்றின அறிவிப்பே இன்றைக்கு இல்ல.
இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க தேடி தேடி பார்த்து கொண்டு வந்த அந்த பிளாக்ஷிப் ஸ்கீம்ஸ்னுடைய பெயர்கள் எல்லாம் மாறுறது உங்களுக்கு எப்படி? என் டிபார்ட்மெண்ட் இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் வந்து அந்த அன்புச்சோலை திட்டங்கள். ஏன்னா அது என்னுடைய தொகுதியாக இருந்த திருவம்பூர் தொகுதியில தான் வந்து அதை ஆரம்பிச்சு வச்சாங்க தலைவர். நீங்க அதே பாத்தீங்கன்னா அந்த வயதானவர்களுக்கு என்று ஏதோ அதான் பேர் ஏதோ மாத்திருக்கிறாங்க அதையும். அவங்களுக்கான ஏதோ ஓய்வு அறை ஏதோ சம்திங் அவங்க சொல்றாங்க அவங்க. ஸோ அதான் சொன்ன திட்டத்தை பேரை மட்டும் மாத்தினா. இப்ப கலைஞர் உரிமை தொகை திட்டத்தை வந்து கலைஞருங்கிற பேரையே நீங்க எடுத்துட்டீங்க. வெறும் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ திட்டத்து பேரை மாத்துறீங்களே, நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய வாக்குறுதி நீங்க சொன்ன மாதிரி 2500 அறிவிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. அதை நீங்க மக்கள் கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது என்ன ஒரு ஹாப்பியில உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்கன்னா, பாரு எங்க தலைவர் எப்படிலாம் அறிவிக்க போறாரு பாரு அப்படின்னு சொல்லி அப்படிதான் நினைச்சிட்டு வந்திருப்பாங்க. கலைஞர் கனவு திட்டம் என்ன எல்லா திட்டம் வெற்றி வீடு கட்டும் திட்டம் அப்படிங்கிற மாதிரி சம்திங் அவங்க மாத்திருக்காங்க நினைக்கிறேன். ஸோ அவங்க கட்சி சார்ந்து நம்ம எங்கேயுமே நம்ம வந்து முன்னேற்ற கழக திட்டம்லாம் உள்ள கொண்டு வரல. நம்ம அது அரசாங்கம் ஒழுங்குங்கிறது பொதுவாக இருந்துட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தேன். ஏன்னா ஓட்டு போட்ட மக்கள் நம்ம ஜெயிச்சிருந்தாலும் ஓட்டு போடாத அதிமுக இருப்பாங்க, ஓட்டு போடாத பிஜேபி இருப்பாங்க, ஓட்டு போடாத மற்ற இயக்கத்தை சார்ந்தவங்களாம் இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமான அரசாங்கமாகத்தான் அது இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்முடைய தலைவர் வந்து ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க. பேரை மாத்துறது முக்கியம் கிடையாது. இன்னைக்கு டிவியில உட்கார்ந்துக்கிட்டு பார்த்திருந்த மக்கள் உங்கள் நம்பி ஓட்டு போட்ட அந்த 1,72,00,000 பேர் நினைக்கிறேன். அந்த மக்கள் என்ன நினைச்சிருந்திருப்பாங்க? இப்ப 2,500 இப்ப அறிவிப்பு சொல்லுவாரு நம்மளுடைய நிதி அமைச்சர் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா இருக்கும். நம்ம புள்ள படிக்காம வீட்டுல இருக்கோம், அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க, கவலைப்படாதீங்க. இப்ப பாருங்க, இப்ப நிதி அமைச்சர் 4,000 அறிவிக்க போறாரு அப்படின்னு உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம போயிருக்கு. சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நமக்கு ஒரு 6 சிலிண்டர்னாச்சும் அட்லீஸ்ட் இப்ப அறிவிப்பாரு. அட்லீஸ்ட் அதனாச்சும் நமக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்பாங்க. இன்னைக்கு அந்த அதுக்கான ஒரு அறிவிப்பும் வராமல் போயிடுச்சு. மின் கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு கணக்கு சொல்றாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருங்க. இப்ப ரீசெண்டாவே ஒவ்வொருத்தரா வந்து சொல்ற கணக்குகள் பாத்தீங்கன்னா, 1,100 கட்டினாங்க, இப்ப 2,500 அப்படின்னு சொல்றதுல இருந்து, 800 கட்டின இன்னைக்கு 4,000 வந்துச்சுன்னு சொல்றதுல இருந்து, 3,000 சொச்சம் கட்டின நீங்க 17,000 வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க இது மிகப்பெரிய ஒரு இதா இருக்கு பாதிப்பா. பட் ஆனா இன்னும் அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அது வெளியில வரப்போகும். 200 யூனிட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. மேபி நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வந்து 100 யூனிட் நம்ம வந்து கொடுத்தோம். நம்ம இலவசமா நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம அவங்களுக்கு. அதுல வந்து இப்ப 101லேருந்து 200 வரைக்கும் பாத்தீங்கன்னா, ரூ. 2 30 35 காசு, ரூ. 2 வரைக்கும் சம்திங் அந்த ஸ்லாப் வருது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறமேட்டு 200லேருந்து பாத்தீங்கன்னா, ரூ. 4.30 அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி 101லேருந்து 200 வரைக்கும் இந்த ரூ. 2 ரூ. 2 அந்த 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 ஸ்லாபே போயிடுச்சு இப்ப. டக்குன்னு அடுத்த ஜம்ப் எங்க வருதுன்னா ரூ. 4 ஸ்லாப் வருது. மேபி அதுல கூட ஒரு டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஸோ இது வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் வந்து அது பார்க்கணும். ஏன்னா நாங்க சரி பார்க்குறோம் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாவும் பேசியிருக்காங்க. மின் இதில பொறுத்த வரைக்கும் நாங்க 200 யூனிட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஸோ நீங்க குடுக்கறதுல வந்து அறிவிக்கிறீங்க, குடுக்கறது மேட்டர். அதனால பர்ப்பஸ் சால்வ் ஆயிடுச்சா அப்படிங்கிறத வந்து யூ ஹேவ் டு திங்க். ஸோ அதனால தான் இந்த அரசாங்கத்துக்கு நான் சொன்னேன். ஸோ பேர் மாற்றுவதில் வந்து முக்கியம் கிடையாது. பட்ஜெட் செஷன், ஃபர்ஸ்ட் பட்ஜெட் செஷன் முடிச்சிட்டீங்க. ஓகே. இனி இந்த 4 நாட்கள் 5 நாட்கள் அவங்க சொன்ன மாதிரி விவாதம் போகும். விவாதம் போகும்பொழுது உங்களுக்கு நாங்கள் சொல்கின்ற கருத்துக்கள் நியாயப்பட்டது என்று சொன்னால், சட்டமன்றத்தை பேசுகிற கருத்துக்கள் நியாயப்பட்டது என்று சொன்னால், இந்த பட்ஜெட்ல வேற என்னென்னலாம் மாற்றி அமைக்கலாம், மாற்றி வெளியிடலாம் அப்படிங்கிறதை நீங்க வந்து சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள். முதலமைச்சர் இனி பதில் சொல்ல வேண்டாம், நாங்கள் சொல்லுகிறோம், அதற்கு ஒரு தீர்மானத்தை முன்மொழியுங்கள் அப்படின்னு ஆதவர்ஜுனா முதலமைச்சர் இனி தேவையில்லை, நாங்களே பதில் சொல்லுவோம் எல்லா தலைவர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. அதை முன்ஜாமீன் வாங்குவதாக எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு. இது என்னங்க, இது பெருசா இது புதுவிதமான மாடலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது என்னங்க, இது நகைச்சுவையா இருக்குது, ஒரு மாதிரி முன்ஜாமீன் வாங்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதுல ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் வரும் பொழுது எந்த முதலமைச்சராக இந்த நாட்டை யார் யார் ஆண்டிருக்கிறார்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனடியாக இருந்துச்சு அந்த கருத்தை சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க வந்து அந்த அவைக்கான ஒரு ஹெட்டே அவங்க தான். ஸோ அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு வரும்பொழுது அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து அதை எடுத்து சொல்லணும். ஸோ பீங் சீஃப் மினிஸ்டர் வந்து அது வந்து ஹி ஷுட் பி வெல் இன்ஃபார்ம்டு. இப்போ 3 months ஆயிருக்கு அப்படின்னா நிறைய இப்போ கத்துருந்துருப்பாங்க. இப்போ எல்ஓபி சொல்ற மாதிரி நிறைய நீங்க வந்து டிபார்ட்மெண்ட் மீட்டிங் எல்லா ஆஃபீஸர்ஸும் உட்காந்து நீங்க பேசுனீங்க. அப்ப நாங்க என்ன நினைச்சோன்னா, அப்போ எல்லா ஆஃபீஸரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அப்ப நாங்க ஏதோ தேவையில்லாத திட்டத்தை நாங்க ஏதோ கொண்டு வந்திருப்போம். அந்த திட்டத்தை ஃபுல்லா ஸ்கிராச் பண்ணிட்டு அதை அப்படியே இவங்க வந்து புதுசா வேற மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்னு நாங்க பார்த்தா, இவங்க கொண்டு வந்ததுன்னா சரியா நல்ல திட்டம் தான். அதையே கொஞ்சம் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம், பேரை மட்டும் மாத்திக்கலாம்.
அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையாகத்தான் கடைசியில் அது அமைஞ்சிருக்கு. ஏன்னா உங்களுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் நடிகராக இருந்தபோது நிறைய வந்து ரீமேக் ஃபிலிம்ஸ்லாம் வந்து அவர் நடிச்சு நிறைய வெற்றி படங்களா வந்துச்சு அப்படின்னு நான் பார்த்துட்டு போனேன். ஸோ அது படத்துக்கு மட்டும் இல்லை, இப்போ திட்டத்துக்கும் அது வந்திருக்கு. ஸோ எங்களுடைய திட்டம் வெற்றிகரமாக வந்து சந்தோஷம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். உங்களுடைய ஒர்க் அவுட்டை கன்டினியூ பண்ணுங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்ஸ்.